Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க ரிப்பன் மாளிகை கட்டிடத்தில் 24 மணி நேர தேர்தல் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற்று மே 4ஆம் தேதியன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் தேர்தல் விதிகள் நடத்தை அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிப்பதற்காக சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை கட்டிடத்தில் தேர்தல் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டு அறை பொறுத்தவரை 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறை என்பது செயல்படுகிறது. குறிப்பாக 3 சுழற்சி முறையில் இந்த கட்டுப்பாட்டு அறை என்பது செயல்பட்டு வருகின்றது. இந்த கட்டுப்பாட்டு அறையில் பொறுத்தவரையில் இந்த தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக வரக்கூடிய அந்த புகார்கள் என்பது பெறப்படுகிறது. டோல் ஃப்ரீ நம்பர் என்பது மாநகராட்சி தரப்பில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் இந்த விதிமுறைகள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களிடையே இருந்து வரக்கூடிய இந்த புகார் என்பது இதில் பெறப்பட்டு இதற்கு இங்கிருந்து தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது. இதன் காரணமாக தான் 24 மணி நேரமும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் மாளிகை வளாக கட்டிடத்தில் இந்த கட்டுப்பாட்டு அறை அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தி ஊடகங்களில் வெளியாகக்கூடிய அந்த செய்திகளிலும் கண்காணித்து அதற்கு இந்த தேர்தல் கட்டுப்பாட்டை குழுக்கள் எவ்வளவு பணம் பிடித்தார்கள் என்ற விவரங்கள்லாம் செய்தி தொலைக்காட்சியில் வெளியாகி வருகிறது. அதனையும் கண்காணிப்பதற்கு கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கு இந்த நிலை கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினருக்கு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை அவர்கள் ஒரு இடத்தில் வாகன சோதனை ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது. அதன் மூலம் அவர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலே இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கிருந்து லேண்ட்லைன் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தலும் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலைதான் இன்று கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து 24 மணி நேரமும் இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 6வது நாளை எட்டியிருக்கின்றது. தொடர்ந்து இந்த புகார்கள் என்பது அதிக அளவு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. டோல் ஃப்ரீ நம்பர் என்பதால் அனைவருமே இந்த புகார் என்பது தெரிகிறார்கள். குறிப்பாக 50,000ற்கு மேல் பணம் எடுத்து சென்றால் பறிமுதல் என்பது செய்யப்படும் என விதிகள் என்பது இருக்கின்றது. அதே சமயம் அதிக அளவு தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரண நகைகள் மற்றும் உள்ளிட்ட அதிகமாக 50,000ற்கு மேல் அதிகமாக எடுத்து சென்றால் அந்த பணங்கள் மற்றும் வெள்ளிகள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்படும் என்ற விதிகளும் இருக்கின்றது. தொடர்ந்து இந்த விதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பொறுத்தவரையில் 128 இந்த தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்கள் என்பது அனுப்பப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் பொறுத்தவரையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் நிலை கண்காணிப்பு குழுவினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த சூழல்தான் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்பது சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் தொடர்ந்து 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகின்றது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் வினோத்.